வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ விஜய் தமிழ்நாட்டோட இன்னைக்கு தலைப்பு செய்தி. இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த ஒரு வருஷமாவே தமிழ்நாட்டு அரசியலில் இவர் தான் தலைப்பு செய்தியா இருக்காரு. இவரை சுத்தி மட்டுமே தமிழ்நாட்டு அரசியல் சுழலுது. விஜய் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படிங்கிறத பத்தின கவலைகள் கிடையாது. ஆனா அதை தாண்டி விஜய் தமிழக அரசியலில் கொடுத்திருக்கக்கூடிய வீச்சு மிகப்பெரியது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க பயப்படல விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத்தனை பேரும் பயந்தாங்க அப்படிங்கிறதும் நிஜம். விஜய் மேல எந்த விதமான தாக்குதலை எப்படி வேணாலும் நாம தொடுக்கலாம் அப்படின்னு போராடினவங்களுக்கு அல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. விஜயுடைய விவகாரத்து நேற்றிலிருந்து அப்படியே சோசியல் மீடியா பத்திக்கிட்டு எரியுது. விஜய் அப்படியா, விஜய் அப்படியா 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 அப்படியான்னு. எனக்கு ரெண்டு கேள்விகள் தான் பொதுமக்கள் மனதில் இருக்கக்கூடியதும் ரெண்டு கேள்விகள் மட்டும்தான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதா? விஜய் தன்னோட குடும்பத்தோட இல்ல அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதா? நேற்றுக்கு தான் தெரியுமா? இன்னொரு கேள்வி, இவ்வளவு நாள் அமைதியா இருந்த சங்கீதா அவர்கள் ஏன் நேற்றுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்? தேர்தல் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற சமயத்துல ஏன் பண்ணணும்? இந்த 2 கேள்வி தான். இந்த 2 கேள்விகளுக்கு நம்ம பதில் தேர்னாலே தெரிஞ்சிடும். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அரசியல் வலை இருக்கு அப்படிங்கிறதும், இந்த வலையிலிருந்து விஜய் எப்படி தப்பிக்க போகிறார் அப்படிங்கிற பதில்களும். விஜய்க்கு இதுக்கு தெரியாம இருந்திருக்காதா? விஜய் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா எதிர்பார்த்திருப்பாரு. பட் விஜய் சங்கீதாவை நம்பியிருப்பாரு. இந்த தேர்தல் சமயத்துல நமக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு நம்பியிருப்பாரு. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடந்துருச்சு, அவ்வளவுதான். அண்ணாமலை சொன்ன மாதிரிதான், இது அவங்க 2 பேத்துக்கான ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் விஷயம். அதுல விஜய் சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் வேற. அரசியல் களத்துல விஜய் பண்ணக்கூடிய தவறுகளை மட்டும்தான் நம்ம கண்காணிக்கணும். அதை எதிர்க்கலாம், அல்லது அதை ஆதரிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா? அது மட்டும்தான் நாகரிகமான அரசியல். இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தப்பவும் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அதுவும் நாகரிகமான அரசியலுக்கானது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்பில் பிடி செல்வகுமார் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியல. எல்லாத்தையும் நேர்ல நின்று பேசுற மாதிரி இருக்கு. யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா விஜய் அவதூறு பண்றக்கா இவ்வளோ ஐடி விங்ஸ் இருக்கா அப்படின்னு தான் சந்தேகப்பட வைக்குது. ஆனா எப்பவுமே எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரே தப்பு விஜய் விஷயத்துல அதிகப்படியா இந்த புகார்களை சொல்லி 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 அதை நீர்த்து போக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இதுதானே இவ்வளவு தானே அப்படின்னு மக்கள் கடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைன்னா ஒரு வகையில விஜய்க்கு அலையாவும் அது மாறிடத்தான் செய்யுது. இந்த விஷயத்துல விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நீதிபதிகள் கிடையாது. அதை பத்தி பேசவும் கூடாது. கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சு. யாரு பேசினாலும் அது அடிப்படை அறமே தவறு அப்படிங்கிற விஷயம்தான். ஆனா இதை வச்சு ஒட்டுமே ஒருத்தருடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணிட முடியும்னு நினைச்சாங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம் தான். இன்னொரு தலைப்பு செய்தி கிடைக்கிற வரைக்கும் தான் விஜய் தலைப்பு செய்தியா இருப்பாரு. இன்னொரு தவறுகள் வேற எங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் விஜய் மறந்து போக தஞ்சுவாங்க. ஏன்னா நேற்று காலையில வரைக்கும் ஓபிஎஸ் டிஎம்கே ஜாயின் பண்ணதை அவ்வளவு ட்ரோல் பண்ணி அவ்வளவு மோசமா பேசிட்டு இருந்தவங்க சாயங்காலத்துக்கு மேல விஜயோட செய்திகள் கிடைச்ச உடனே ஓபிஎஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. விஜய்க்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரியான கல்லடிகள் வரும், இந்த மாதிரி எந்த வகையிலெல்லாம் நம்மளை உடைக்க பார்ப்பாங்களோ அத்தனை வகைகளும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையுமே யோசிச்சு எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருப்பாரு. இல்லைன்னா பெயர்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால நான் சொல்லலாம். அந்த நடிகை போட்டக்கூடிய வீடியோக்கள் போட்டோஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும்போது விஜய் சொல்லியிருக்கலாம், ஒரு வார்த்தை கூட நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை. அது ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட தான் இருந்தாரு. ஸோ இன்னைக்கும் அதே தைரியத்தோட தான் இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல எப்பவும் போலவே மௌனத்தை காத்தாருன்னா தப்பிச்சுப்பாரு. இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கவும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள இவரே போய் மாட்டுவார்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் எப்பவுமே புத்திசாலி. எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனமா யோசிச்சு மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த விஷயத்தையும் மிக திறமையாக கையாள்வார். இதுல விஜய் ரைட்டு தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது அவங்களோட குடும்ப விஷயம். 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம். 3ஆவதா கோர்ட் மட்டுமே தலையிடலாம். தீர்ப்புகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ மாற்றி மாற்றி வைக்கும்போது அதை பற்றி மற்றவங்க பேசலாம். இப்போ பேசுறது எல்லாமே ஒரு தரப்பு ஆதரவுகளும் இன்னொரு தரப்பு எதிர்ப்புகளும். எதை வச்சு விஜய் உடைக்கலாங்கிறதுங்களும், பதிலுக்கு உங்கள் கட்சி தலைவர்கள்லாம் உங்கள் கட்சி முன்னாள் தலைவர்கள் எல்லாம் ஒழுக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடியவங்களும், 2மே அனாவசியமான விஷயங்களைத்தான் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு அமைதியாக இருந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு விஜய் எப்படி போகிறாரு, அடுத்து தஞ்சாவூரில் பேசுறதுக்கான அனுமதிகள் கேட்டுட்டு இருக்காரு. அதை அவர் என்ன பண்ண போறாரு, அங்கே தங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் தங்களுடைய மக்களையும் அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதுலேருந்தே அவர் இந்த தேர்தலை என்னவாக பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.